இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாவத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்படியாக இந்த பாவம் என்ன செய்கிறது? அதாவது நம்முடைய சரீரத்தில் வருகிற இச்சைகள் என்ன செய்கிறது? நம்மை பாவத்திற்குள்ளாக அடிமைப்படுத்தி விடுகிறது, பாவத்திற்கு கீழ்ப்படிய வைத்து விடுகிறது. இந்த பாவத்திற்கு கீழ்ப்படிய வைக்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற டெம்ப்டேஷன் என்னவென்றால், நம்முடைய சரீரத்தில் வருகிற இச்சைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை ஏசப்பாவை விட்டு பிரித்து எடுத்து பாவத்திற்கு கீழ்ப்படிய வைத்து விடுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், முதலாவது அவர்கள் என்ன செய்வாங்க? முதலாவது சின்ன பாவம் தானே அப்படின்னு முதல்ல அப்படி மெல்ல காலடி எடுத்து வைத்து பார்ப்பாங்க. அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டு உடனே ஆண்டவரே இயேசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. மறுபடியுமாக அந்த சரீர இச்சைகள் அவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, முதலாவது நம்ம அந்த இச்சைக்குள்ளாக அந்த பாவத்திற்குள்ளாக நம்ம விழுந்து போடுது, நம்ம தப்பிச்சுக்கிட்டோமே, இப்போ ரெண்டாவது விழுந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் சத்துரு கொடுத்து விடுகிறான். ரெண்டாவது போகிறாங்க, மறுபடியும் தப்பிச்சுக்கிறாங்க. பரவாயில்லையா, ஃபர்ஸ்ட்டும் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம், ரெண்டாவதும் தப்பிச்சுக்கிட்டோம், இப்போ மறுபடியும் செய்தால் என்ன? இப்படியாக அவருடைய எண்ணங்கள் அந்த பாவத்திற்குள்ளாக விழுந்து அப்படியே ஒரு கட்டுண்டவர்களாக அவர்கள் மாறி விடுகிறார்கள். அதிலிருந்து வெளியே வர முடியாது. இதுதான் பாவத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேதத்தில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். தெலிலாள் என்கிற ஒரு பெண்ணிடத்தில் அவன் சிநேகமாக இருக்கிறான். இந்த தெலிலாள் என்ன செய்கிறா? பணத்துக்காக எப்படியாவது இவனுடைய பலம் எதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு பெலிஸ்தர்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனை நச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பலம் எதில் இருக்குன்னு சொல்லி நச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் முதலாவது அவனுடைய பலம் எதில் இருக்குன்னு ஒரு பொய்யா ஒன்று சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் அது அப்படியே நடக்குது. தெலிலாள்கிட்ட அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே நடக்குது. அப்பமாவது இவன் உஷாராயிருக்க வேண்டாமா? நான் சொல்ற காரியத்தை இவன் பெலிஸ்தர்கிட்ட சொல்றாளே, நீ உஷாராயிருக்கணும் இல்லையா? அந்த சரீர இச்சை என்ன செய்கிறதுனா, அவனை மறுபடியுமாக அந்த பாவத்திற்குள்ளாக கொண்டு போகுது. பரவாயில்ல, போன டைம் நம்ம போனோம், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிட்டோம், இந்த டைமும் போவோம், ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கலான்னு சொல்லி ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றான். அந்த காரியம் அடுத்த நாள் காலையில் அப்படியே நடக்குது. மறுபடியும் மூணாவதும் போறான், மூணாவது ஒரு காரியத்தை சொல்றான், அது அப்படியே நடக்குது. அப்போ அவனுடைய புத்தி எப்படி மழுங்கி போகுது பாருங்க. நம்ம சொல்ற காரியம் அப்படியே நடக்குது. தெளிலால் என்ன செய்கிறா? பெலிஸ்தர்கிட்ட சொல்றாள் என்கிற அந்த உணர்வு கூட அவனுக்கு அற்று போய் விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் கொஞ்சமாக பாவத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுகிறான். நாலாவது அவன் உண்மையை சொல்லி விடுகிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பலத்தை இழந்து போகிறான். இப்படி தாங்க பாவம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறை பிடித்து நம்மை அடிமையாக்கி விடுகிறது. நம்ம பாவத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாவத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா, இல்லைன்னா ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நம்முடைய சரீர இச்சைகளின்படி கொஞ்சமாக நம்ம காலடி எடுத்து வச்சு நம்ம இதில் தப்பிச்சுக்கிட்டோம் சொல்லியே நம்மை சத்துரு என்ன செய்கிறான்? ஒரு கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறான். இந்த கட்டை மாத்திரம் அவன் போட்டுட்டானா நம்முடைய வாழ்க்கை எழும்பவே முடியாது. நம்ம பாவத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ ஆரம்பித்து விடுவோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் கொடுக்கிற இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில், ஏசப்பா இந்த
இந்த காலை வேளையில என்னுடைய வாழ்க்கை அடிமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது, இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாவத்திற்குள்ளாக விழுந்து கொண்டு இருக்கிறேன், இதிலிருந்து தப்பிக்க எனக்கு பலன் இல்லப்பா, இந்த கால வேளையில உம்முடைய பாதத்தை நான் பிடித்து நிற்கிறேன் அப்பா, உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவ, என்னை சுத்தப்படுத்துங்க சுவாமி, இனி என்னுடைய வாழ்க்கை பாவத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும், இனி என்னுடைய வாழ்க்கை ஏசப்பா உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் என்று சொல்லி இந்த கால வேளையில ஏசப்பாவின் இடத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா ஆயத்தமா இருக்கிறார், உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் இருந்து அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வேதத்தை படித்து அவரோடு கூட கொண்டுள்ள அந்த உறவிலே நாம் வளருவோமானால் மீண்டும் இந்த பாவம் நம்மை தொடராது, மீண்டும் நம்ம அந்த பாவத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் இயேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பாவத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இயேசப்பா உமக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு பலன் தாங்கு சுவாமி. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை அடிமைத்தனமான கட்டுகள் அறுபடட்டும், கட்டுகள் அறுபடட்டும், கட்டுகள் அறுபடத்தான் வேண்டும் சுவாமி. உம்முடைய பலத்தை கொடுத்து உம்முடைய இரத்தத்தால் கழுவி இவர்களை விடுவித்து சுவாமி உம்முடைய வல்லமையினால் இவர்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. இவருடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கு மாத்திரம் இவர்கள் கீழ்ப்படிந்திருக்க கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.